Hi friends, welcome back to my channel. நம்ம குரூப் 2 மற்றும் குரூப் 4 இதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ அப்கமிங் நமக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமானது. நம்ம எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் தகுந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 2025, அதாவது நம்ம ஜிஎஸ்டியை திரும்பவும் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இதெல்லாம் முக்கியமானதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 12% ஸ்லாப்பில் இருந்த எல்லா ஐட்டம்ஸையும் வந்து 5%க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 99% ஐட்டம்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு. 28% ஸ்லாப்பில் இருந்த 90 ஐட்டம்ஸ் வந்து 18%க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர் ப்ராடக்ட்ஸ் பிளேஸ்ட் இன் சேம் ஸ்லாப். ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி எதை பேஸ்டாக வந்து இந்த மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ், சிமிலர் ப்ராடக்ட்ஸ்னால் ஒரே மாதிரியான சேம் ஸ்லாப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அதே பர்சன்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் ரேஷ்னலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ப்ரொசீஜரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஈஸியாக வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ரிட்டன் ஃபைலிங் பண்ணுறது, ஃபாஸ்டர் ரீஃபண்டு. ஸோ இது எல்லாமே வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெவென்யூ இம்பேக்ட். இதில் வந்து ஆவரேஜ் ஜிஎஸ்டி ரேட் வந்து நமக்கு வந்து 11.6% 2003 இருந்தது இல்லையா, இப்போ அது இன்னமும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெவென்யூ லாஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் பண்ண போகிறதா வந்து பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருந்தார் ஏற்கனவே. ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூவர் ஐடிசி ஃப்ராட்ஸ் அண்ட் எவேஷன், அதாவது இதனால் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து இதனால் நிறைய பேர் வந்து அந்த ஃபைலிங்கில் வந்து ஃப்ராட் பண்ணுறது, அந்த எவேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்டேட்ஸ் கன்சர்ன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நம்ம அரசாங்கத்தோட கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தா, இதனால் நிறைய ரெவென்யூ லாஸ் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் ஹையஸ்ட் டேக்ஸ் ஷேர், அது வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. லைக்லி டு டிமாண்ட் காம்பன்சேஷன் ஃப்ரம் த சென்டர். அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டில் வந்து அவுட் சைட் த ஜிஎஸ்டி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவரால் சிக்னிஃபிகன்ஸ் இதோடது என்ன அப்படின்னு பார்த்தா, டொமஸ்டிக் டிமாண்டை வந்து பாசிட்டிவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்டேட் அண்டு சென்ட்ரலோட இந்த கம்யூனிகேஷன் இப்போ இதனால் கம்மியாக வந்து ரெவென்யூ வரப்போகுது. ஸோ அந்த இதெல்லாம் பாதிக்கப்படும். ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இதுவாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த இதனால் இன்னும் வெகுவாக பாதிக்கப்படும். வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய இந்த ஃபண்ட்ஸ் அது எல்லாமே வந்து வராமல் போகவோ இல்லை கம்மியாக வரவோ வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தான் ரிஸ்க். ஸோ 2025 வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் வாட்டர் ஷெட் இயர் இன் டேக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஜிஎஸ்டியோட ரிஃபார்மோட இம்பேக்டாக கருதப்படுது. ஸோ இதை படிச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.